நோய்க்கு விருந்தாயே இருந்தே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி நல்ல நாள், சிறந்த பொன்னாள். முத்தோவேதானம் மணி போர்க்கவரி முறையாக பக்தர்களோடு பாவையர் சூழக வலி பின்னே வித்தக கோல வெங்கலை
வண்ணம் ஆதிரை நாளாக அது வண்ணம். நாவுக்கரசர் பெருமான் திருவாதிரையை பற்றி பாடியிருக்கிற ஒரே பதிகம் இந்த பதிகம். முத்து விதானம் என துவங்கும் திருவாரூர் பதிகம். இந்த பதிகத்துல 10 பாட்டிலையும் சொல்லுகிறார். ஆதிரை நாளாள் ஆதிரை நாளாள் ஆதிரை நாளாள் அது வண்ணம். உலகத்திலேயே ஒரு சிறந்த நட்சத்திரம்னு சொன்னால் அது திருவாதிரை தான். நாம் அடிக்கடி சொன்னது உண்டு, நட்சத்திரங்களிலேயே மிக மிக உயர்த்தியான நட்சத்திரங்கள் 2. அஸ்வினி முதல் ரேவதி வரையிலே இருக்கிற நட்சத்திரங்கள் 27. அது திரு அப்படிங்கிற அடைமொழி இருக்கிற நட்சத்திரங்கள் 2. ஒன்று திருவாதிரை, மற்றொன்று திருவோணம். திருவோணம் மகாவிஷ்ணுக்குரியது, பெருமானுக்குரியது. ஆனால் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் என்று சொன்னால் அது நம்முடைய திருவாதிரை. ஏன் திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, திருவாதிரையில தான் நிறைய அற்புதங்கள் நடந்த நாள். ஓடாத தேரினை ஓட வைத்த நாள் திருவாதிரை. சேந்தனார் கொண்டு வந்த எளிமையான களியை நடராஜ பெருமானே தான் உண்டு மகிழ்ந்த நாள் இந்த திருவாதிரை பொன்னாள். திருவாதிரை என்கிற ஒரு முனிவருடைய பத்தினி, ஒரு அம்மையார் தன்னுடைய மாங்கல்யத்துக்காக, தன்னுடைய மாங்கல்ய பலத்துக்காக விரதம் இருந்து மீண்டும் இறந்து போன தன் கணவனை எப்படி அன்னை சாவித்திரி சத்யவானை மீட்டெழுப்பது போல தன்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றிய நாள் இந்த திருவாதிரை கொண்டார். சகல தோஷங்களையும் தீர்க்கிற ஒரு புண்ணிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். எனக்கு திருவாதிரை கிடையாது, நான் எது திருவாதிரைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அஸ்வினில பிறந்தாலும், பரணியில பிறந்தாலும், தித்தியில பிறந்தாலும், மிருகசீரிஷத்துல பிறந்தாலும், புனர்பூசத்துல பிறந்தாலும், 27 நட்சத்திரங்கள்ல அஸ்வினி முதல் ரேவதி வரையும் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, திருவாதிரை அன்னைக்கு இந்த சிவாலயத்திலே நடராஜ பெருமான் எங்கு ஆடிக்கொண்டிருக்கிறாரோ அந்த ஸ்தலத்திலே சென்று திருவாசகம் பாடி இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்டால் எல்லா தோஷங்களும் எல்லா தீவினைகளையும் தீர்க்கிற ஒரு புண்ணிய நாள் தான் திருவாதிரை நாள். ஏன் திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்பு? நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். நடராஜ பெருமானுக்கு பேரு ஆதிரையான்னு பேரு. சுவாமிக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு பிறப்பு உண்டு, ராமனுக்கு பிறப்பு உண்டு, கிருஷ்ண பகவானுக்கு பிறப்பு உண்டு, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரத்துக்கு பிறப்பு உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, அவனுக்கு இறந்து போகிற சாவும் கிடையாது. அதைத்தான் சுந்தரர் சொல்லுகிறார், சாவா மூவா சிங்கமே என்று சொல்லுகிறார். சாவானா இறந்து போகாதவன், மூவாதவனா நரைக்கு வயசாகிறவன் அர்த்தம். நமக்கெல்லாம் வயசாயிடுது, முடி நரைக்கிறது, பல்லு கொட்டி விடுகிறது, நரம்பு தோறெல்லாம் திரையை போடுறது, சுருக்கம் விடுகிறது. ஆனால் சிவபெருமானுக்கு இந்த வியாதி இல்லை. அவன் சாவாதவன், மூவாதவன் என்றும் முதல்வன் சிவன். நம்முடைய தமிழ் சமுதாயம் கல் தோன்ற மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி வணங்கிய ஒரே கடவுள் சிவன். நம்ம தான் நீ சிவனை ஒழிக்கணும். சிவபெருமான் என்பவர் வேற யாருக்கோ ஒரு கடவுள். நம்ம தமிழருக்கு, நம்ம இந்தியருக்கு அந்த கடவுள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறான ஒரு கருத்து. நம்முடைய ஆதி மனிதர்கள், ஆதிவாசிகள் முதல் கொண்டு தற்கால மனிதர்கள் வரையும் மலையை வணங்கினால் சிவலிங்கமாக பார்த்து, அப்படித்தான் நம்ம திருவண்ணாமலையை வணங்குகிறோம், திருக்கழுக்குன்றத்தை வணங்குகிறோம், வெள்ளிங்கிரி மலையை வணங்குகிறோம், சபரிகிரியை வணங்குகிறோம், பொதிகை மலையை வணங்குகிறோம். ஏன் மலையை பார்த்து கும்பிடுறோம்? அந்த மலை கல்லு மலை தானப்பா. திருவண்ணாமலை பஸ்ல போகும்போது திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. திருவண்ணாமலை 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மலை தெரிஞ்சதுன்னா அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலையானே ஏன் கை தன்னை போல மேல தூக்குது. நம்ம கோயிலுக்கு போகல, உள்ள இருக்கிற மூலஸ்தான மூர்த்தி அண்ணாமலையாரை பார்க்கல, ஆனாலும் தூரத்துல ஒரு சின்ன மலை தெரிஞ்சவனே நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்பம் வருகிறது. அண்ணாமலையாரே தெரிந்தது போல ஒரு எண்ணம் இருக்கிறதா? அப்ப மலையை பார்த்து கும்பிடுறோம். கோயிலுக்கு போய் அந்த கோயில இருக்கிற மரத்தை வந்து சுத்தி கும்பிடுறோம். ஏன் மரத்தை கும்பிடுறோம்? அந்த கோயில இருக்கிற குளத்துல போய் தொட்டு கும்பிட்டு தீர்த்தத்தை எடுத்து நம்முடைய தலையில தெளித்துக் கொள்கிறோம். ஏன்? அது அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை,
பாசி படர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அது யாவது அது நம்முடைய தீர்த்தம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆக மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையாய் தரிசனம் செய்தவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல குருநாதன் தேடி வருவார்னு சொல்லுகிறார் நம்முடைய தாய்மான சுவாமி. அப்ப தலையாத்திரை மேற்கொள்ளணும், தலையாத்திரை மேற்கொள்ளணும். எங்களால தலையாத்திரை நம்ம இங்க இருந்து மாசம் திருவாரூரைக்கு சிதம்பரம் போக முடியுமா? மதுரைக்கு போக முடியுமா? குற்றாலம் போக முடியுமா? திருவாலங்காடு போக முடியுமா? முடியாதுப்பா. அப்ப என்ன செய்வது? நம்முடைய பகுதியிலே நமக்காக எழுந்திருக்கிற எளிமையான தெய்வம் தான் நம்முடைய சிவகாமி அம்பிகை உடனாகிய ஆனந்த நடராஜ பெருமான். இந்த கிராமத்திலே இந்த ஞானசம்பந்தருடைய திருமணத்திலே எளிவந்த பிரானாக எழுந்திருக்கிறார். அடியாருடைய பார்வைக்கு கிட்டியவன், அடியாருடைய கைக்கு கிட்டியவன், அடியார்களுக்கு வந்து தன் போலவே வந்து இறங்கி அருள் செய்யக்கூடிய உத்தமன் நம்முடைய அம்மாவான். இந்த மனத்துக்கு வந்து இதுவரையில் யார் திருவாரூரை வழிபாட்டுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் இன்று வரையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில பேருக்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அது நடந்தே தீரும். இது யாரும் மறுக்க முடியாது. நான் இதுவரைக்கும் மடத்துக்கு வந்திருக்கிறேன், சுவாமியோட சேர்ந்து என்னோட சேர்ந்து நான் முத்துவம் பெறுகிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஓங்கிதான் இருக்கிறாங்க. ஓஹோன்னு இருப்பாங்க நான் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறாங்க. என்ன நிம்மதியா இருக்கிறாங்க? முழுசும் நினைஞ்சாச்சு, முக்காடி இருக்கப்பா, இனி நமக்கு இறைவன் இருக்கிறார், காப்பாற்றுவார் தைரியத்துல. அன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 1000 ரூபாய் கடனுக்கு கடைக்காரன் வந்துருவானோ, வாசல் நின்றுவானோ பயந்து தன் உயிரையே மாற்றிக்கலாம்னு நினைச்ச அடியார்கள் இன்னைக்கு கடனாவது எல்லாம் நம்ம அழைச்சிக்கலாம். நம்ம கையில தெம்பு இருக்கு, நம்ம கையில சிவபெருமான் இருக்கிறார், நம்முடைய மனசுல ஈசன் இருக்கிறார், நம்முடைய வீட்டிலே தேவாலயம் இருக்கிறது, திருவாசகம் இருக்கிறது, இத்தனை அடியார்கள் இருக்கிறார்கள். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த மனோதைரியம் யார் தந்தது என்று சொன்னால் நம்முடைய திருஞான சம்பந்தருடைய திருமணமும் இந்த தேவாலயமும் உள்ளே அமர்ந்திருக்கிற அம்பாவான பெருமானும் அன்னை சிவகாமியும் தான் இந்த வலிமையையும் இந்த மன துணிவையும் தந்தவர்கள் அவர்கள் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் 12 மாசமாக இந்த திருவாதிரை விழாவானது மிக சிறப்பாக 1.5 ஆண்டுகள் கடந்தும் கூட இவ்வளவு சிறப்பாக மாசமும் நம்முடைய மடத்துல நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு உலகெங்கிலும் இருக்கிற அடியார் உதவி பண்றாங்க, உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள். நிறைய பேர் மனசு வரல, நம்மளாம் எதுக்கு தரணும், நாங்க யார்ட்டையும் போய் காசு கேட்கல. புண்ணியம் வேணும், நம்முடைய புண்ணியம் நம்முடைய அடியாருக்கு ஒருவேளை சாப்பாடா போய் சேரணும். இங்க வாங்குற பணத்தை வாங்கி நாங்க எங்க சொந்த வீட்டுக்கோ சொந்த குடும்பத்துக்கோ அனுப்பல. நடராஜ பெருமானுக்கு விளக்கா எரியுது. பாடல் பெற்ற தலங்கள்ல விளக்கரிக்க முடியாத தலங்கள்ல விளக்கா எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மூல வளர்ச்சி இல்லாதவங்க நம்முடைய சாலையோரத்தில் இருக்கிற ஏழை எளிய அடியாருக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடா போயிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு 100 ரூபாய் இந்த காசை வாங்கி நாங்க ஒண்ணு சம்பாதிக்கிறோம், நாங்க ஒண்ணு ஏமாத்தல, அத்தனையும் அடியாருக்கு போகுது. என்ன சொல்றேன், நான் யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் விதியை பெறுவதே கிடையாது. நாங்க அதுக்கான கடந்து வந்தோம். என்னுடைய அடியார்கள், உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள், உண்மையான அடியார்கள், என்னை நம்பிய அடியார்கள், அன்பர்கள், அவங்க தருகிற அருட்கொடையினால்தான், பிச்சையினால்தான் இந்த மடம் மட்டுமல்ல எல்லா பணிகளும் நிறைவாக நடந்து வருகிறது. நான் மீண்டும் சொல்றேன், இங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் அதே மரியாதை தான், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதே மரியாதை தான். இங்க இருக்கிறவர்கள் ஏழை என்ற பாகுபாடு எங்களுடைய ஆதினத்தில் எங்களுடைய மனத்தில் கிடையவே கிடையாது. இது ஏதாவது உங்களுடைய பங்கு இருக்கணும். நடராஜ பெருமானுக்கு எத்தனையோ செலவு செய்யறோம். இன்னைக்கு டாக்டர் போனோம்னா கேட்ட பணத்தை கொடுத்துட்டு வரணும். அங்க போய் வேலை வச முடியாது. பாதி ஆபரேஷன் பண்ணிக்கீங்க டாக்டர், மீதி அப்புறம் பண்ணிக்கீங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வாங்கிங்க, ஆபரேஷன் முடிஞ்சு நான் மிஸ் தரமாட்டாங்க. நீங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, செத்து போனாலும் பரவாயில்ல, கலந்து நீ வேற ஆஸ்பத்திரிக்கு போப்பா, ஜிஹெச்சுக்கு போ. நீங்க ஜிஹெச்லயே போய் அங்க இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் நோட்டையோ 200 நோட்டையோ காமிச்சா தான் ஒழுங்கா சர்வீஸ் செய்யலாம். இது உங்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டவங்க தெரியும். ஏழை என்பதெல்லாம் ஜிஹெச்சுக்கு போனாலும் காசு கட்டணும். அப்போ காசு இல்லாம நீ வேலை ஆகாது. ஆனால் சிறுவர் இப்படியெல்லாம் வீண் செலவாக தண்ட விரயமாக போய் கொண்டிருக்கிறது நம்முடைய பணம். ஆனால் உங்களுடைய 1 ரூபாய் பாடல் பெற்ற ஒரு தளத்துல போய் ஒரு நாள் விளக்கு எரிஞ்சுதா, உங்களுடைய குடும்பத்தை என்னைக்குமே விளக்கு அணையாமல் காப்பாற்றக்கூடிய ஒரே கடவுள் நம்முடைய சிவபெருமான் அண்ணாமலையார் ஈசன். நிச்சயமா காப்பாற்றுவோம், கவலைப்படாது. நாங்க அதனால என்ன பண்றோம், நாங்க யார்கிட்டயுமே இதை காசே வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுயமாக ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆர்கானிக் என்கிற இயற்கை
உணவாகிய ஒரு நிறுவனத்தை, அந்த நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதனுடைய முதல் வேலையாக நெய், விளக்கேற்றுகிற எண்ணெய், எள்ளெண்ணெய், கடலெண்ணெய் போன்ற இந்த வீட்டுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய ஆர்கானிக் இயற்கை வழியிலே செய்யக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ரசாயனம் இல்லாது, நஞ்சு இல்லாது, விஷம் இல்லாது ஏழை விவசாயிகிட்ட இருந்து பெறக்கூடிய அந்த பொருளை அவர்களுக்கு ஒரு லாபம் கொடுத்து நம்முடைய அடியார்கள் வாங்க நிறைய பேர் பயன்படுறாங்க. இப்ப இந்த 2 மாசமா தமிழ்நாட்டில் பாதி ஊர்களில் நம்முடைய பிரபஞ்சா இந்த ஆர்கானிக் ஆயில் சொல்லக்கூடிய விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்சம்னா அனாதத்துவமா, பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அந்த விளக்கெரிக்க வரும். அது 5 விதமான எண்ணெய்களை கலந்து, மூலிகைகளை கலந்து சித்த மரபிலே அந்த எண்ணெயை விட்டு விளக்கெரிச்சா வீடே பிரகாசமடையும். அந்த எண்ணெயில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 சிவாலயங்கள்ல மிக 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 நலிவுற்ற சிவாலயங்கள்ல, ஒருவேளை விளக்கரிக்க முடியாத சிவாலயங்கள்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எண்ணெயை வாங்குற பொழுது அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் உங்க சார்பா ஒரு 2 விளக்கு எரியுது. அந்த 2 விளக்கு எரியும். இந்த புண்ணியம் உங்களை தேடி வருகிறது. நான் யாரையும் ஏமாத்தல. 100 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க, மாசம் கொடுங்க, அது வேண்டாம். எங்கேயோ வாங்குற பொருளை இங்க வாங்க. இன்னைக்கு ஹிமாலயான்னு ஒரு பொருள் இருக்கு, அதை வாங்க எங்க போகுது? அரபு நாட்டுக்கு போகுது அந்த பணம். அதே போல சில கிறிஸ்துவ விஷயம்லாம் இருக்கு, கிறிஸ்துவ பொருள்கள்லாம் இருக்கு. நீங்க அந்த பொருள் வாங்கினீங்கன்னா சர்ச்சுக்கு போய் சேரும் அந்த பணம். ஆனால் நம்முடைய இந்து தர்மத்துக்கும் சைவத்துக்குமான ஒரு கம்பெனி எதுவும் கிடையாது. ஒரு சிவனடியார் ஒரு கோயிலுக்கு போய் சேரணும்னா இந்த பிரபஞ்சாவில் அந்த பொருளை வாங்கினா ஒரு சிவாலயத்துக்கு போய் சேரும், ஒரு அநாத குழந்தைக்கு போய் சேரும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பாடசாலை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரும், ஒரு தர்மத்துக்கு போய் சேரும். அதனால விருப்பம் தான். நாங்க யார்ட்டையும் நீங்க பொருளை வாங்க, அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த பலன் நம்முடைய மனத்துக்கு அடியாருக்கு போய் சேரும். அவ்வளவுதான். இல்ல சில பேர் நினைக்கிறாங்க இது தேவையில்லாத வேலைப்பா அப்படிங்கிறாங்க. நாங்க காசு யார்ட்டையும் போய் வசூல் பண்ண கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கிறோம். உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம யார்ட்டையும் 100 ரூபாய் கொடுங்க, இந்த தோஷம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதற்கு பண்ணணுங்க, இதுக்கு பண்ணணும்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு தேவை உழைப்பு, வியாபாரம், இது தர்ம வழி. பல பேர் பிழைக்கிறாங்க. இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் பிழைக்கிறாங்க அடியார்கள்லாம். இன்னைக்கு போன் பண்ணி சொல்றாங்க, சாமி உங்களால் நாங்க மாசம் ஒரு 5000 ரூபாய் 10,000 சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பெண்கள் வாங்கி அதை வச்சு அவ்வளவு லாபம் வச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்படி பெண்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தரக்கூடிய ஒரு நிறுவனமாக நீங்க கவலையே பட வேண்டாம், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு 5 வருஷத்துல இது பிரம்மாண்டமாக வாழப்போகுது. பெரிய நிறுவனமா ஃபேக்டரியா வாழப்போகுது. அதெல்லாம் தெரியும். அப்ப எல்லாரும் நிற்பாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஆனா இதனுடைய நிலைமை யாரும் தெரியாது. நான் என்னைக்கு துவங்கி வச்சாலும் என்னுடைய கரம் சிவகரம், சிவபெருமான் கையில் இருக்கிறார். அவரை தவிர நான் யாரும் கையெழுந்தது கிடையாது. அவன் நான் துவங்கி வைக்கிற, அடியை துவங்கி வைக்கிற எந்த நல்ல பணியும் நிச்சயமாக அது சிவபெருமான் நடத்தியே திருவார், பிரம்மாண்டமாக காட்டியே திருவார். காரணம், நான் என் குடும்பத்துக்காக, எனக்காக நான் செய்து கொள்ளவில்லை, எல்லாம் பெருமானுக்காகவும் அடியார்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த மனத்தை கூட இன்னைக்கு அடியார்களுக்காக தான் ஒப்படைச்சிருக்கிறோம். யார் வேணாலும் வரலாம், அடியார்கள் மகிழ்ச்சியோட இருக்கலாம், பணி செய்யலாம், தொண்டு செய்யலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த திருவாதிரை கட்டளைங்கிறத தயவு செய்து விட்டுறாது. சில பேருக்கு மன சோர்வாயிடுது. என்ன மாசம் தரணுமா? ஒவ்வொரு மாசமும் உங்க வீடு தேடி நடராஜ பெருமானே உங்க வீடு தேடி வர்றாரு. எப்படி வர்றாரு? அபிஷேக மந்திர மூலிகை விபூதி, அருமையான அபிஷேக சங்கரம், அதோட நடராஜ பெருமானுடைய சன்னதியில இருந்து வச்சு உங்க வீட்டு வாசலுக்குள்ள அந்த பிரசாதம் வரும்போது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கெட்டதும் தீமையும் நிவர்த்தியாகிறது. சகல நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகிறது. 7.5 சனி, பொங்கு சனி, பாதக சனி, அர்த்தமாஷ்டம சனி, மாதக சனி எல்லாம் நீங்குகிறது. திருமண தடை நீங்குகிறது. நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. கடன் தொல்லை விமோச்சனம் ஏற்படுகிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி வருது. ஏன்? அந்த பிரசாதம் உங்க வீடு தேடி வந்தாவே அவ்வளவு பெரிய புண்ணியம் ஐயா. இன்னைக்கு மத்தெல்லாம் வரலாம், அமேசான்ல இருந்து வரலாம், பிளிப்கார்ட்ல இருந்து வரலாம், சுமாட்டோல இருந்து வரலாம். ஆனால் நடராஜ பெருமானுடைய மலத்துல இருந்து திருநீரும் சந்தனமும் பிரசாதமா வந்துச்சுன்னா அதை விட ஒரு ஐஸ்வர்யம், அதை விட ஒரு பொக்கிஷம், குபேர சம்பத்து எதுவும் கிடையாது. அதனால தயவு செய்து இந்த திருவாதிரை கட்டளையை யார் விட்டுறாரு? ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை அன்னைக்கு வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமா வந்து கலந்து கொள்ளுங்க. எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இங்க அருமையான காலை உணவு, மதிய உணவு, அபிஷேகத்தோட. இப்ப என்ன சிறப்புனா வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா அபிஷேகம், மாசி சதுர்தசி அபிஷேகம் பிரம்மாண்டமா இருக்க போகுது. கிட்டத்தட்ட அபிஷேகத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும். அபிஷேகத்துக்கு மட்டும். அது இல்லாம சாப்பாடு அடியாருக்கு அன்னம்பாளுக்கு சார். இத்தனை செலவு செய்து ஏன் செய்யலாம்?
இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கி வெளிநாடுகள் எனக்கு தெரிஞ்ச அடியார்கள் அவங்க போடுற அருள்கொடையினால அவங்க தருகிற தர்மத்தினாலதான் இந்த நிகழ்ச்சி நடத்தும். இதனால பல பேர் புண்ணியம் அடைகிறாங்க. இந்த கிராமமே புண்ணியம் அடைகிறது, இந்த கோவிச்செட்டி பாளையம் புண்ணியம் அடைகிறது, பல்வேறு ஊர்களில் இருக்கிற அடியார்கள் புண்ணியம் அடைகிறார்கள். எல்லாருக்கும் அது போய் சேருது. அதனால வருகிற வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு மிக அற்புதமான அபிஷேகம், நடராஜ அபிஷேகம். வருஷத்துல 6 அபிஷேகம். அதுல திருவாதிரை முடிஞ்சது காலை அபிஷேகம், அது அதிகாலை அபிஷேகம் திருவாதிரை. இப்பொழுது மாசி அபிஷேகம் என்பது காலை 6 மணிக்குரிய அபிஷேகம் நம்முடைய சாஸ்திரத்தின்படி. அந்த மாசி அபிஷேகம் அடுத்தது சித்திரை அபிஷேகம், அடுத்தது வைகாசி, சித்திரை வைகாசி, ஆணியில ஆடி திருமஞ்சனம், அடுத்து ஆவணியில, அடுத்து புரட்டாசி, அடுத்து மார்கழி. இப்படி 6 அபிஷேகங்கள் நடக்கிற ஒரே புண்ணிய ஸ்தலம் நம்முடைய இந்த நம்முடைய ஞானசம்பந்தர் நம்முடைய நடராஜ பெருமானுடைய அம்பாவான திருக்கோயில். சிதம்பரத்துக்கு போக முடியாத புண்ணியம் இங்க வந்தா கிடைக்கும், சிதம்பரத்துல போக முடியாத தரிசனம் இங்க வந்தா கிடைக்கும். அப்பேற்பட்ட புண்ணிய இடம் இந்த இடம். அதனாலதான் வர்ற 24ஆம் தேதி மாசி சதுர்த்தசி மகா அபிஷேகம், பிரம்மாண்டமான அபிஷேகம் இருக்கிறது. பார்க்க வாய்ப்புள்ள அடியார்கள் யூடியூப்ல போய் குருபாதம் போட்ட அது இந்த எல்லா நேரலையும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்முடைய முகநூலின் வாயிலாக, பேஸ்புக்கின் வாயிலாக உலகத்தில் இருக்கிற பல்வேறு அடியார்கள், நல்ல அன்பர்கள், மெய்யடியார்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. அவங்க எல்லாம் வர முடியாம எத்தனை வேலை இருந்தாலும், இப்ப இன்னைக்கு வேலை நாள்னா ஆபீஸ்ல இருந்தாலும், ஃபேக்டரியில இருந்தாலும், வீட்டு வேலை செஞ்சாலும் அதை பார்த்து கொண்டே சுவாமி ஏதாவது சொல்லுவாரா, அடியார்கள் பாடுறாங்களேன்னு அந்த பெரியவர்கள், அந்த புண்ணியர்கள் தன் முகநூலின் வாயிலாக உங்கள் திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அவன் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். அந்த பெருமக்கள் தான் இது. சில பேர் ஏகத்தம் பாப்பா, சில பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸ் போறவங்க இருக்கிறான், சில பேர் குறை சொல்லணும் இருக்கிறான். நான் அதெல்லாம் கவலையே படுறது கிடையாது. நமக்கு சூடு சொல்லணும் எதுவும் கிடையாது, நமக்கு மான வெக்கம்லாம் கிடையாது. ஏன்னா சாமியை கும்பிட்றவனுக்கு அதெல்லாம் வரக்கூடாது, சிவபெருமானுக்கு அதெல்லாம் கிடையாது. அடியார் நான் உண்மையா இருக்கிற பொழுது, அடியார் தொண்டு செய்கிற பொழுது நான் பயப்படும் அவசியம் இல்லை. கெட்டவனுக்கு தான், கெட்டவனும் பயப்பட மாட்டான். கெட்டவன் பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான், அரசியல்வாதி பழிபாவத்துக்கு அஞ்ச மாட்டான், கேவலத்துக்கு அஞ்ச மாட்டான், யாருக்காரையும் விடுவான், யாருக்கையும் போய் திட்டோட வாங்குவான். ஆனால் இதே பக்குவ நிலைதான் ஒரு நல்ல அடியாருக்கு வரணும், வைராக்கியமா வரணும். என்ன வைராக்கியம்? சைவ தொண்டுல, சிவப்பணியில எத்தனை அவமானங்கள் வந்தாலும், யார் உங்களை ஏசினாலும், யார் உங்களை தூற்றினாலும், சிவபெருமானுடைய திருவடியை நம்பியவர்கள் ஒருபோதும் ஆனாது அசங்காது உறுதிப்பாடோடு இருப்பார்கள். அவர்கள்தான் உண்மையான செம்மையான அடியார்கள். நாயன்மாருக்கு வராத சோதனையா? நால்வருக்கு வராத சோதனையா? சித்தர்களுக்கு வராத சோதனையா? நம்முடைய பெரியவர்களுக்கு, அருளாளருக்கு வராத சோதனை நமக்கு வந்துருச்சு. அந்த சோதனை எல்லாம் நமக்கு வந்துருந்துச்சுன்னா நம்மளாம் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது. அப்படியெல்லாம் சோதனையை அனுபவித்தவர்கள் நம்முடைய பெரியவர்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய பிழையை, நம்முடைய பாவத்தை அவர்கள் சூழ்ந்து கொண்டு நமக்கு புண்ணியத்தை வாரி 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 வழங்குகிறார்கள். இந்த மடத்துக்கு வந்தவர்கள், இந்த வழிபாட்டுக்கு வந்தவர்கள், நம்மோடு தொடர்புடையவங்க எல்லாரும் மன நிம்மதியா இருக்கிறாங்க. இங்க பார்க்கறதுக்கு முன்னாடி வேறமா இருந்தவங்க என்னை பார்த்தப்புறம், திருமலை முற்றோர் வந்தப்புறம் இன்னைக்கு கௌரவமாக நிம்மதியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு ஒரே காரணம் ஞான சம்பந்தருடைய திருமுறை, ஞான சம்பந்தருடைய திருவருள், நாவுக்கரசர் திருவருள், சுந்தரனுடைய திருவருள், மாணிக்கவாசகர் பெருமானுடைய செம்மையான திருவடி பேர். அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது பெறவே முடியாது. நாங்களுடைய குருவருளும் திருவருளும் சித்தர்களுடைய குருவருளும் நிறைந்திருக்கிற ஒரே இடம் நம்முடைய திருஞான சம்பந்த நாயனாருடைய இந்த திருமணம். இங்க தேவாரமும் திருவாசகமும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் கொடுத்த, அவங்க கொடுத்த தானத்துல, அவங்க கொடுத்த தர்மத்துல, அவங்க வழங்கிய அறக்கட்டளையின் சார்பாகத்தான் இவ்வளவு பெரிய மடம் நடந்து வருகிறது. எத்தனையோ அன்பர்கள் வாரி வாரி கொடுக்கிறாங்க. மாசம் திருவாதிரை அன்னைக்கு மறுக்காமல் வழங்குகிறார்கள். நிறைய பேர் சோம்பல் என்ன சாமி விரும்புறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நடராஜ பெருமான் யாரு காசை விரும்புறாரோ அவன் காசு, அவங்க காசு தான் வரும். ரத்தம் படிஞ்ச காசு, வட்டிக்கு விட்ட காசு, அடுத்தவருடைய கழுத்தறுத்த காசு நடராஜருக்கு வராது. நான் வருத்தப்படப்படுறது, இவங்க ஏன் தெரியல, அவங்க ஏன் தெரியல. இத்தனையோ சமாளிச்சாச்சு, ₹1 இல்லாம மடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல திருப்பணி பண்ணிருக்கோம். ₹1 கிடையாது. அப்பவே கவலைப்படாத. நான் கேவலம் ஒரு பேப்பருக்காக, பணத்துக்காக கவலைப்படுவேன்னா நான் சத்தா போடான்னு போயிடுவேன். அப்படி நடக்கலன்னா ஊருக்கு பழியின்றி உனக்கு
உனக்கின்றி எனக்கு ஊருக்கு பழனி என்றால் உனக்கின்றி எனக்கு இல்லை. மகா இது உன்னோட மனம், இது உன்னுடைய அடியார்கள், நீ சாப்பாடு கொடுங்க. நான் அப்பதான் பேசிட்டு இருக்கேன். நான் எதுக்கு கஷ்டப்படணும்? எப்பா இது உன் மனம்பா, இது உன் அம்சம், நீ பண்ணிக்க. நான் போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நான் பாட்டு போயிடுவேன் எங்கேயாவது தலையாட்ட. ஆனால் சுவாமி அவர் விட மாட்டார். சிவபெருமான் அந்த மாதிரி விடவே மாட்டார். இன்ன வரைக்கும் யாரோ ஒருத்தர் மடத்துல அரிசி இல்லாம இருக்கும், இன்னும் அரிசியிலே கிடப்போம், அடுத்த நிமிஷம் அரிசி வந்து சேரும். பருப்பிலே கிடப்போம், அடுத்த நிமிஷம் பருப்பு வந்துடும். காய்கறியிலே கிடப்போம், காய்கறி வந்து சேரும். எங்கிருந்தோ அடியார்கள் உதவி பண்றாங்க, எங்கிருந்தோ அடியார்கள் காய்கறி, அரிசி, பருப்பு, நெய். விளக்கறிக்கு நெய் கொடுங்க சாமி. விளக்கறிக்கு யாரோ தெரியல ஒரு புண்ணியவான்கள் அடியார்கள் அப்படியே மாசம் மாசம் கொடியல்ல ஊதுபத்தி, சாம்பிராணி, நெய், தேன் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க நான் பார்த்தது கூட கிடையாது. அந்த புண்ணியவான்களோட குடும்பம்லாம் செய்கிற தொழிலெல்லாம் ஓங்கி வரணும் நான் வேண்டிக்கிறேன் சுவாமி. அவங்க நல்லா இருப்பான், என்னைக்கு குறைய வர. விளக்கறிக்கு நெய் கொடுத்தா, நடராஜ பெருமானுக்கு அரிசி கொடுத்தால், அடியார்கள் சாப்பிடுவதற்கு ஒருவேளை சாப்பாடுக்கு தானம் வைத்துக் கொண்டால் உங்க வீட்டுல எந்த விதமான சகல தோஷங்களும் வராது, சகல பீடையும் வராது. நவகிரகங்களுக்கு நன்மையே செய்யும். நீங்கள் எடுத்த காரியம் கைகூடும். நீங்க வந்து பாருங்க இதனுடைய சக்தி. இதை எங்கெங்கயோ போறாங்க. சில பேர் பரிகாரம் பண்ண போறாங்களா, சில பேர் கல்யாணி மலையை வாங்க போறா, சில பேர் வேற எங்கெங்கயோ போறா. அப்போ பரிகாரம் பண்றதுக்கு வேற எங்கேயோ போயிட்டு காசை எடுத்துட்டு வரான். சில பேர் புரியக்க போறான், சில பேர் சாமியாரத்துக்கு போய் நிற்கிறான், சில பேர் எந்திர தந்திர மந்திரத்தை போல. தப்பு சொல்றேன். ஆனா வழிபாடு இல்லாம எந்த புண்ணியமும் பழிக்காது. சொல்றவனும் ஒழுங்கா பூஜை பண்ணணும், தவறவனும் ஒழுங்கா பூஜை பண்ணணும். அப்பதான் எந்திரத்துக்கு தாயத்துக்கு வேலை செய்யும். தரக்கூடிய விபூதி சொல்றவனுக்கும் உரியேற்றணும், வாங்குறவனும் உரியேற்றி வாங்கணும். இல்லட்டா பிரயோஜனம் இல்ல. சித்த மருத்துவம் அதனால படிக்கிறது இல்ல. சித்த மருத்துவம் ஏன் படிக்கிறது இல்லைன்னா, சித்த அந்த மருத்துவம் அந்த செடியை பறிக்கும் போதே மந்திரம் சொல்லி கட்டு கட்டி பறிக்கிறோமா. சித்தர்கள் சொல்லுறாங்க கட்டு கட்டுறது இல்ல, ஒழுங்கா மந்திரம் சொல்றது இல்ல, அந்த மருந்து வேலையும் செய்யறது இல்லை. அதனாலதான் சாதாரண துளசி கூட சங்கி கேட்கறது இல்லை. துளசியை சாப்பிட்டா சளி போகணும்னு நினைக்கிறோம். ஏன் சாப்பிட்டு சளி போக மாட்டேங்கிறது? ஏன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லி அவன் அந்த இலையை பறிக்கணும். அதுதான் பிரச்சனை. எந்த செடிக்கும் எந்த உயிருக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லிதான் பறிக்கணும். சாதாரண ஊதியம் அது சாம்பலா தான் இருக்கும். ஆனால் அந்த மந்திரம் சொல்லி உரியேற்றும் போது அது திரு நீராக மாறுகிறது. வெறும் நீராக, வெறும் சாம்பலாக, நீர்னா சாம்பல், சாம்பலாக மாறி போயிடும். அப்போ அந்த உரியேற்றம் என்னையா உரியேற்றது? மந்திரம் சொல்லி உரியேற்றம். நமசிவாய மந்திரம், சிவாய மந்திரம், பீஜ மந்திரங்களை சொல்லி உரியேற்றணும். அப்படி உரியேற்றினா அந்த கையினால எது கொடுத்தாலும் பழிக்கும். அதனால நம்முடைய மனத்துல யாரும் தராத திருமந்திரம் சொன்ன காலபைரவருடைய அந்த காலபைரவ சக்கரத்தை எல்லாருக்கும் கொடுத்தோம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல வச்சு அந்த புண்ணியத்தை அடைஞ்சாங்க. காலபைரவ சக்கரம், காலபைரவ சக்கரம் யாருக்கும் கிடைக்காது. அதனால இந்த திருவாதிரை கட்டளையை தயவு செய்து யாரும் விட்டுறாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், இதுவரைக்கும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்க குடும்பம் ஓங்கி வளரும். திடீர்னு நிப்பாட்டினாங்க, அவங்களுக்கும் நன்றி. நான் ஏன்னு சொல்றேன், அவங்க பாவம் சூழ்நிலை சரியில்லை, பெருமான் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பெருமானுக்கு பிடிக்கலன்னா வேண்டாப்பா அவன் காசு சரியில்லை அப்படின்னு சாமி ஒதுக்கிடுவார். சுவாமிக்கு யாரை பிடிக்குதோ அவங்கதான் பெருமான் அடியாறு தொண்டு செய்யணும். உங்க பணம் ₹1 அடியாறு சாப்பாடா போகணும்னா, ஏன்னா நீங்க தர அத்தனை பணமும் தினந்தோறும் 50 பேர் இந்த மனத்துல சாப்பிடுறாங்க. இந்த ஊர் ஜனங்கள்ல முடியாதவங்க சாப்பிடுறாங்க. இன்னைக்கு அந்தியூர்ல, திண்டுக்கல்ல, பழனியில, சென்னையில, மதுரையில, காஞ்சிபுரத்துல, இன்னும் பல்வேறு ஊர்களெல்லாம் இன்னைக்கு சேலத்துல தினமும் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறோம். சேலத்துல தினமும் 500 பேருக்கு பொட்டலம் வீடு வீடா போய் சாப்பாடு போடுறோம். எந்த அமைப்பு எந்த திருக்கூட்டம் செய்யும்? சிவலிங்கத்துக்கு பாலும் தேரும் அபிஷேகம் செய்யறது புண்ணியம் இல்ல. அந்த பாலை பிடிச்சு அதை காய்ச்சி சக்கரை போட்டு ஒரு ஏழையோட வயிற்றுக்கு கொடுக்க செய்யறோமே, அதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிற அந்த தொண்டை நாங்கள் சிவபெருமானுக்கும் செய்கிறோம், ஏழை அடியாருடைய வயிற்றுக்கு செய்யறோம். அப்பேற்பட்ட ஒரே இடம் நம்முடைய ஞானசம்பந்தருடைய திருமணம், அம்பலவான திருமணனுடைய திருவடிகள். இங்க எந்த விதமான யார் வந்தாலும் சரி, ராத்திரி 1 மணிக்கு வந்தாலும் சரி, பசியோட போக மாட்டாங்க. ஏன் காரணம்? நீங்க திருவாதிரைக்கு தரக்கூடிய ₹1 இருந்து அரிசி, பருப்பு, நெய் அத்தனையும் இந்த புண்ணியமா போய் சேருது. அதனால இதை யாரும் வாங்கி நாங்க மிஸ்யூஸ் பண்றது இல்ல, சொன்னதுக்கு செலவு பண்றது இல்லை. இங்க இருக்கிற அடியாருக்கு செலவு செய்யணும். நடராஜ பெருமானுக்கு விளக்கரிக்கிறோம், சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறோம் அந்த பணத்தை. அதனால இங்கெங்கயோ தேவையில்லாத இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட்டு உங்க வாழ்க்கையில எல்லா தோஷமும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய திருவாதிரை கட்டளையில போய் சேரணும்.
ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை அன்னைக்கு அந்த அட்டை கொடுப்பாங்க. அந்த அடுத்த மாசம் எப்போ வரப்போகுதுன்னு மாசி மாசம், அதே போல மாசி மாசம் முடிஞ்சது, அடுத்து பங்குனி மாசம். இந்த ஆண்டு திருவாதிரை சித்திரை 1 அன்னைக்கே வருது. வருஷ பிறப்பு அன்னைக்கே சித்திரை 1 வருகிறது. அன்னைக்கு திருவாசகம் முற்றோதலோட மிக சிறப்பாக நம்முடைய மடத்துல இதே இடத்துல எல்லாரும் திருவாதிரை அன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் திருவாதிரை அன்னைக்கு வந்துருக்கு. இதை மறுக்க வேண்டாம். எந்த கோயிலையும் இப்படிலாம் சமர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. எந்த கோயிலும் இந்த மாதிரியா அவங்களுக்கு உபசாரம் பண்ண மாட்டாங்க. காலை டிஃபன் போட மாட்டாங்க, மத்தியானம் சாப்பாடு போட மாட்டாங்க, பாத்ரூம் கிடையாது. ஆனா நம்முடைய மடத்துல தான் வரக்கூடிய அடியாருக்கு தங்க வச்சு சாப்பாடு போட்டு பிரசாதமும் கொடுத்து இப்படி அனுப்புகிற ஒரே இடம்னு சொன்னால் அது நம்முடைய ஞானசம்பந்தர் கமலவாண பெருமானுடைய திருக்கோயில் தான், தவிர எங்கேயும் கிடையாது. செவிக்கு உணவு, வயிற்றுக்கு உணவு. மற்ற கோயில சாப்பாடு போடுறாங்களா, இன்னைக்கு அரிசி வரக்கிற சாப்பாடு போடுறாங்க. அரசாங்கம் தரக்கூடிய சாப்பாடு போட எந்திரி சாப்பாடு கிடையாது எந்திரி அப்படிங்கிறான். உங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா? நீங்க அப்படி போயிட்டு மற்ற அரசாங்க கோயில. ஆனா நம்முடைய மனத்துல அப்படி கிடையாது. உங்க சொந்த வீடு மாதிரி இருக்கீங்க. யாருக்காவது கூச்சம் வந்தா ஐயோ இது கிடையாது. இது சொந்த மனமாக சொந்த வீடு மாதிரி தான் இந்த இடம். காரணம் நம்முடைய அப்பன் உள்ள ஆகணும். நம்முடைய அப்பன் உள்ள இருக்கும்போது நான் பிள்ளை எங்க அப்பா வீடியா, எங்க அப்பாவுடைய வீடு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு தான் நம்முடைய ஞானசம்பந்தருடைய மனத்துக்கு வரணும். அந்த மாதிரி வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் திரண்டு வரணும். ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கு நம்முடைய சத்தியவனத்தில் இருக்கிற செல்வி அம்மா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அடியார்கள், நம்முடைய ஈங்கூர் பரமசிவம் ஐயா அவர்கள் மிக அற்புதமான திருவாசகத்தை இப்படியெல்லாம் நிறைய அடியார்கள் மனத்துக்கு வரணும். வாரம் ஒருக்கையாக வரணும், மாசம் ஒரு வழியாக வரணும். நிறைய பேர் மறந்துடுறாங்க. சில பேர் சாமி இல்லையே, சாமி தான் உள்ள இருக்கிறாங்க. நான் ஆசாமி, நான் சாமி கிடையாது, நான் ஆசாமி, சாதாரண மனுஷன். உங்களை மாதிரி நானும் சாப்பிட்றேன், நானும் மாசம் போறேன், எல்லாம் நான் ஆசாமி. அவனை கும்பிடுறதுனால, அவனை உள்ள வைக்கிறதுனால அவனை மாதிரியே என்ன ஆக்கி பார்க்கலாம், எல்லாரையும் ஆக்கி பார்க்கலாம். இப்படி இருக்கிற யாரும் அடியாரு வேற, அடி ஆளு வேற. இப்ப அடியார் கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம்? சிவ சின்னங்களை அழிஞ்சதுனால அவர் கும்பிடுறோம். சிவமா ஆயிட்ட சித்தமனை வலிவித்து சிவமாக்கி விளையாண்ட அத்தன். ஆக உள்ள சுவாமி இருக்கார், கடவுள் பெருமான் இருக்கிறார். அவரை வந்து தரிசனம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஓய்வு எடுங்க, நிம்மதியா போயிட்டு வாங்க. நம்முடைய சிவாச்சாரியார், நம்முடைய தங்கராசையா அவர்கள் ரொம்ப அற்புதமாக சுவாமியை 3 காலமும் ஆகம விதிப்படி 3 காலமும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி முறையா செய்யலாம். குமாரசாமியை போன்ற நல்ல பேர்கள். அதுபோல நம்முடைய ஓதுவா மூர்த்திகள், நம்முடைய பூபால ஓதுவா மூர்த்திகள் தாரமங்கலத்தில் இருந்து ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து இங்கே சுவாமிக்கு திருமுறை பதிகங்களை பாடி, பன்னிசையோட பாடி, சங்கீதத்தோட பாடி, மிக அழகான மக்களுக்கு தேவையான விஷயங்களை, கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுபோல நம்முடைய சோமசுந்தரம் ஐயா அவர்கள், நம்முடைய தங்கம் கம்ப்யூட்டருடைய மிக அற்புதமான ஜோதிட கணிதர் நம்முடைய சோமசுந்தரம் ஐயா அவர்கள், நம்முடைய சுவாமிநாதன் ஐயா அவர்கள் போன்ற பெரியவர்கள் அத்தனை பேரும் இங்கெல்லாம் வந்து நிறைய பணிகள் செய்கிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, கோவிஸ்திபாளையம் முழுக்க நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்துடைய அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கும். எதுக்காக? எப்படியாவது இந்த ஜனங்கள்னா விளம்பரம் பண்ணி காசு சம்பாதிக்க போறோம். சினிமா தியேட்டரா உள்ள விளம்பரம் பண்ணி வாங்க ஆஃபர்னு வந்தா என்ன போனா என்ன, யார் வந்தாலும் வராமல் இருந்தாலும் சிவபெருமான் இருக்கிற வரையிலும் நான் அவர் தோவி நான் இருப்பேன், நான் தோவி அவர் இருப்பார். ஆனா என்னுடைய ஆய்வு எப்படி முடிய போகுது வளர்ப்போம். ஆனாலும் கூட சுவாமி எனக்கு இருப்பார், சந்திரன் சூரியன் இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார். நான் ஏன் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு போயிருவோம். ஆனா நடராஜருக்கு நான் போனப்போ யாராவது ஒருத்தர் விளக்கரிக்கணும், இதே மாதிரி மனம் நடக்கணும். அதற்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு போகணுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த தொழில் வியாபாரம் பண்றோமே தவிர காது சம்பாதிச்சு பஸ்ஸர்ல போகணும், பொருள் சம்பாதிக்க அவசியம் கிடையாது. யாருமே காது சும்மா வாங்கக்கூடாது, தானமா வாங்கக்கூடாது. ஒரு தொழில் செய்து வியாபாரம் செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை கடவுளுக்கு போய் சேரும். அவனுக்கு நட்டம் கிடையாது. சும்மா கொடுத்தா நீ சாதாரணமா ஒரு 100 ரூபாய் கேப் கூட கட்ட மாட்டேங்க, பிச்சர் கூட பண்ண மாட்டேங்க. செல்போன் 700 ரூபாயா 3 மாசத்துக்கு. அப்ப 200 ரூபாய்க்கு பெரிய பணம், ஒரு கேப்புடைய பணம். அப்ப ஒரு 100 ரூபாய் அப்படின்னா அவனுக்கு வீட்டுக்கு எங்கேயோ வாங்குற பொருளை இந்த மந்திராவோ இதயமோ கோல்டு விண்டோ எங்கேயோ வாங்குற பொருளை இங்க வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிவாலயத்துக்கு வீட்டுக்கு பொருளும் வந்து சேருது, புண்ணியமும் வந்து சேருது. அப்போ சும்மா கொடுத்தவங்க அது என்ன வராது மரியாதை. நீங்க என்ன சொல்ல போனா விலை குறைவா தரக்கூடிய ஒரே நிறுவனம் நம்முடைய பிரபஞ்ச நிறுவனம். விலை ரொம்ப குறைவு. என்ன சொல்ல போனா நான் ஓபனா சொல்றேன், ஒரு லிட்டர் எண்ணெய் வித்தா வெறும் 30 ரூபாய் தான் லாபம். வெறும் 30 ரூபாய் தான். அது இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் வெளிப்படையா வெறும் 30 ரூபாய். நான் தரக்கூடிய பணம் எவ்வளவோ செலவு. நான் வரக்கூடிய இடத்துல 50 ரூபாய் அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன். திருக்கை வழக்கம்னு
ஆனா வெறும் 30 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம். எனக்கு சிரிப்பா வரும். நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 30 ரூபாய்க்கு விற்க வேண்டியது தேவையே இல்லையே. என்ன 30 ரூபாய்? இல்ல இல்ல, அவங்க பணம் போய் சேரணும். 10 ரூபாய் மனத்துக்கு, 10 ரூபாய் பாடல்பட்ட ஸ்தலத்துக்கு, 10 ரூபாய் ஏழை அடியாருடைய சாப்பாடு. இலங்கையில் இருக்கிற அடியார்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த பாருங்க, உங்களுக்கு தெரியாம 20 ரூபாய் 30 ரூபாய் எங்க போய் சேர்கிறது? அத்தனையும் சிவபுண்ணியமா போய் சேருது. வெறும் 30 ரூபாய். இங்க இருந்து வாங்கி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஒரு 20 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்ப அவங்க 20 ரூபாய் அவங்க வீட்டுக்கு கிடைக்குது. அப்போ இப்படி வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா வெளியே கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன நம்ம சுத்தமான கெமிக்கல் இல்லாம, ரசாயனம் இல்லாம, அதுவும் ஏழை விவசாயத்திலிருந்து எள்ளு நிலக்கடலையை வாங்கி அதை முறையா ஒரு கம்பெனியில கொடுத்து அரைச்சி, ஏன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கினே அப்படியே அந்த பொருளை வாங்கி அரைச்சி அப்படிதான் பண்றோம். அடுத்து நெய் பண்ண போறோம். நெய் சுத்தமான பசுமாட்டு நெய்யை எடுத்து, அது இந்த உலகத்துக்கே நம்முடைய எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக பசுமாட்டு நெய்யை அடுத்து செய்ய போறோம். அதையும் நீங்க வாங்கி பயன்பெறணும். சிவபுண்ணியம் பெறுங்க. ஒவ்வொரு திருவாதிரைக்கும் வந்து சேருங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிக சிறப்பான அபிஷேகம். அதனால எல்லாரும் வந்துடணும். திருவாசக புத்தகத்தோடு வாங்க. கையில் திருவாசக புத்தகம் கையில் அதிகம் வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்தை கொண்டு வந்து பெருமாண்ட வைங்க. தலையெழுத்து மாறும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையா? திருவாதிரைக்கு வந்து இந்த வேலையில அந்த ஞான வேலையில கலந்து கொண்டு 108 விதமான மரம், செடி, கொடி, காய், கனி, கிழங்கு, வேர், மூலிகை வேள்வி அந்த வேலையில கலந்து கொள்ளுங்க. பாடுகின்ற தேவாதிராசத்தை கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் வரும்போது நெருங்கையோட வராம நெய் கொண்டு வாங்க, பன்னீர் கொண்டு வாங்க, சந்தனம் கொண்டு வாங்க. இல்ல அன்னதானத்துக்கு தேவையான உதவிகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க. அதெல்லாம் ஒரு அடியாருக்கு போய் சேரும். ஒரு பசுமாட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படி எல்லாம் தர்மம் செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில நோய் வராது, பிணி வராது, பஞ்சம் வராது, பசி வராது, பட்டினி வராது, வியாதி வராது, மனசோடு வராது, நவக்கிரக தோஷம் வராது. எதுவே நன்மையே வந்து சேரும். நீ நினைச்ச காரியம் கைகூடும். கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த திருவாதிரை வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டால் எல்லாமே நடந்தே தீரும், நடந்தே தீரும். அப்படி யார் சொல்லுகிறார்? நான் சொல்லல, நாவுக்கரசர் சொல்லுகிறார். துன்பம் உண்மை தொடாத நாட்கள் என்பாரும், இன்பம் உண்மை ஏற்கும் நாட்கள் என்பாரும், நும்பின் எண்ணெய் நுழைய பணிய என்பாரும், அன்பன் ஆரூர் ஆதரை நாளால் அது ஒன்றும் என்று சொல்கிறார். திருவாதிரை அன்னைக்கு யார் பெருமானை வழிபடுகிறார்களோ அவங்களுக்கு துன்பமே வராது, துன்பமே வராது, இன்பம் தான் வரும், இன்பம் தான் வரும் என்று சொல்கிறார் எவ்வளவான் நாவுக்கரசர். நாவுக்கரசர் ஆக இங்க வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான அடியார்கள் பரிகாரம் செய்யணும். ஜாதகத்தை வச்சு திருவாதிரைக்கு வந்தா விடிவுகாலம் பிறக்காதா அவங்க நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. நிறைய பேருக்கு மாற்றம் வந்துருக்கு, நிறைய பேருக்கு திருமணம் ஆகிருக்கிறது, நிறைய பேர் சொந்த வீடு வாங்கிக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நாள் ஆகும். என்ன சொல்ல போனா, நல்ல பாலை அடுப்புல வச்சுட்டு தீய விட்டோம், அதுதான் பழைய விட. அந்த பாலை தீய வச்சா என்ன ஆகும் அப்படின்னா தீஞ்சு போயிடும். இப்ப அதை போய் சுத்தம் பண்ணணும், போட்டு சுரண்டி தேய்ச்சி தரணும். இப்ப அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்துருக்கோம். நம்ம சாதாரணமா 10ஓட வரல, 10னா அந்த அந்த அடியில் அந்த பால் காய்ச்சினா வெள்ளையா படியும். அதை சாதாரணமா தேய்ச்சி கழுவிடலாம், மீன் போட்டு அதை போட்டு கழுவிடலாம். ஆனா தீஞ்சு வச்சு என்ன பண்ணணும், அது ஒண்ணு சட்டி சிறு ஓட்டையாயிடும், இல்லைன்னா அதை பார்த்தா போட்டு தேய்க்கணும். இப்ப சில பேர் அப்படி வருவாங்க, சில பேர் ஜாக்கிரதையா வருவாங்க. இப்ப நினைக்கலாம் வந்த அன்னைக்கே எனக்கு உடனே கழிச்சு ஆகணும்னா முடியாது. சாமி பார்ப்பாரு, ஏன் அந்த டப்பாவே வீணா போச்சுடா, அந்த பாக்கமே வீணா போச்சு, கவலைப்படாத இடைக்கு போட்டு வேற கொண்டு தரேன் அப்படிங்கிற சாமி. இப்படி சில பேர் பொறுமையாரு, நான் எப்படியாவது ஆசிரியர் போட்டு கிளீன் பண்றேன், சொல்றது கொஞ்சம் வலிக்கும், சொல்றது கொஞ்சம் வலிக்கும், இது பொறுமையா இருக்கும். ஆனா நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கைவிட மாட்டார். நிச்சயமா பெருமாள் கைவிட மாட்டார். அந்த தீஞ்சு போகக்கூடிய அந்த கீழே இருக்கிற அறதான் நம்முடைய செய்த பாவம், வினை, கர்மம் இதெல்லாம் நிகழ்ச்சி ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நமசிவாய பதிவுகளை சொல்லணும், திருவாசகம் பாடணும், அடியாரோட சேரணும், உத்தராட்சம் அணியணும், திருநீரை பூசணும், நம்பிக்கையோட இறைவன் திருவடியை நம்பணும். நீங்க எத்தனை பரிகா கண்காலி கட்டையை வாங்கி படுத்து உண்டாலும் உங்க விதியை ஒருத்தராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டைதான் எரியுமே தவிர அந்த கட்டை எரி இந்த கட்டையை எரிஞ்சுக்கணும். நீங்க கருங்காலி கட்டையிலேயே கம்மல், கருங்காலி கட்டையிலேயே டப்பா எல்லாம் பண்ணாலும் விதியை மாற்ற முடியுமா? 7 மலை 7 கடல் தாண்டினாலும் பாம்பு ஒன்று கிடைக்கும். பரவாயில்ல, படிச்சிருக்கமா இல்லையா? அந்த மாதிரி இந்த கருங்காலி வேறு, அந்த வேறு, இந்த வேறு, பச்சை கலர் கயிறு, மஞ்சள் கலர் கயிறு, என்ன பண்ணாலும் சிறப்பாக என்ன பண்ணி கும்மி அடிச்சு கீழே விழுந்து வந்தாலும் உங்க விதியை மாற்றக்கூடிய ஒரே ஆற்றல்
திருமுறையை பாடினால், திருமுறையை கேட்டால், சிவத்தொண்டு செய்தால், உழவாரப்பணி செய்தால், சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயமாக அத்தனை துன்பமும் நீங்களே நிற்கலாம். பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் காலில் வந்து விழணும் அவசியம் இல்லை. வேற யாரு காலையும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் காலப்படிங்க, நாங்களுடைய காலப்படிங்க, சித்தர்கள் அல்லாஹ்வுடைய காலப்படிங்க. அவங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில நடந்து கொள்ளுங்கள். 4 பேருக்கு தர்மம் செய்யுங்க. சிவவாக்கியர் சொல்றார், சிவன்மலையில வாழ்ந்த சிவவாக்கியர், அப்பா நீ ஓடி போய் செய்த தர்மம், ஓடிட்ட பிச்சை, உவந்து அளித்த தர்மம். வாங்க, நம்ம வீட்டுல 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது, மடத்துக்கு சோறு போடலாம். என்ன பண்ணலாம்? அங்க செஞ்சு வச்சிருப்பாங்க, எடுத்து போடலாம். யாரு புண்ணியம்? சாமான் வாங்கி கொடுத்தவங்க ஒரு புண்ணியம், சமைக்கிறவங்களுக்கு புண்ணியம், அந்த அடியாரை சாப்பிட்ட அந்த எச்சரியை எடுத்தா புண்ணியம், இப்ப சாப்பாடு எடுத்து பரிமாறினா ஒரு புண்ணியம். பாருங்க, நான் என் காசை போடல, என் வீட்டுல சாப்பாடு போடல, ஆனா நான் சமையல் பண்றேன், அது ஒரு புண்ணியம். நான் சமையல் கூட பண்ணலப்பா, சமையல் பண்ணி வச்சுட்டாங்க அடியார்கள், நான் போய் எடுத்து சாம்பார் முடிய ஊத்துறேன், அது புண்ணியம் வந்துருச்சு. இது யார் கிடைக்கிறது? இது நம்ம வீட்டுல 10 பேர் சாப்பாடு பண்ண முடியும். ஆனா இங்க மடத்துல எல்லா பொருளும் எல்லா சாமானும் இருக்கிறது, அதை வந்து பரிமாறி தொண்டு பண்ணாக அத்தனை புண்ணியம் கிடைக்கும். அதனால பணி செய்ய வரும், எல்லாரும் வந்து பணி செய்யும், வந்து வேலை செய்யும். மடத்தை சும்மா இருக்கக்கூடாது. மடத்தை வேலை செஞ்சா வியாதி போகும். சிவன் கோயில் குப்பை வேலைனா உடம்புல சொரிசலங்கு, அந்த அந்த மற்ற சொரியாசிஸ் சரவாங்கி வராது. சிவாலயத்தை குப்பைனா சரவாங்கி வராது. சாமியுடைய குத்து விளக்க, சாமியுடைய அலங்கார பொருளை விளக்குனா கைகால அந்த சரவாங்கிங்கிற வியாதி வராதுன்னு அகத்தியர் சொல்ற. சரவாங்கி வராது, உடம்புல சொரியாசிஸ் வராது, பிரஷர் வராது. சுவாமிக்கு தொண்டு செய்தா எந்த பிரச்சனையும் வராது. உழவாரப்பணி செய்தா எல்லாம் மாற்றும், தலையெழுத்தே மாறும். சொல்லனாத துன்பத்தோட வந்தவங்க தொடர்ந்து வாங்க, உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும், ஏமாற்றங்கள் வராது. இந்த மாதமும் திருவாதிரை அன்று மறந்து விடாதீர்கள். திருவாதிரை அன்னைக்கு சிதம்பரம் போகணும், நம்மளால போக முடியாது. ஆனால் இங்க வாங்க, சிதம்பரம் போன புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த திருவாதிரை கட்டளையை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் தொடர்ந்து விடாம செய்யுங்க, தொடர்ந்து விடாம செய்யுங்க. என்ன சொல்ல போனா, இன்னைக்கு அந்தியூர்ல மலைவாழ் கிராம மக்களுக்கு எங்களுடைய சூழ் முருகையாவுடைய சார்பாக கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்க பொருள் வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் என்ன இப்படி என்கிட்ட பண்ண முடியாது, நான் கடை செய்யறது ரெடியா இருக்காங்க. உடனே கொடுத்தோம். அந்த சின்ன பிள்ளைங்க பாருங்க, அவங்க எல்லாம் மலைவாழ் கிராம மக்கள். இந்த பிள்ளைங்க அவங்களே சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? காலத்தினால் செய்த உதவி சிறிது எனும் ஞானத்தின் மாணவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் வெறும் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாயா போட்டு ஒரு 1000 ரூபாய் கொண்டு வந்து இந்த மடத்துக்கு கொடுத்துட்டு போறாங்க. அந்த பிள்ளைங்க நம்ம ஏதாவது செய்யவே நம்ம மடத்துக்கு சுவாமிக்கு ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. இந்த பிள்ளைகள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தான் நம்ம நிறைய செய்யணும். நம்ம செய்த பணி நிறைய, ஆனா அந்த கைமாறு பாருங்க, ஒரு 10 ரூபாய் பெரிய பணம். அவங்க மலைவாழ் கிராம மக்கள் 6 மாடு வச்சுதான் பொழைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அந்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பன் கொடுத்த அந்த செலவு கொடுத்த 10 ரூபாய, வசத்து வராத அந்த பணத்தை 10 ரூபாய் எடுத்து வச்சு 100 பிள்ளைகள் சேர்ந்து அது 1000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு புண்ணியம் இப்படிலாம் அடியாக தராங்க. ஒரு இஸ்லாமிய அன்பர் கொடுக்குறாரு, ஒரு இஸ்லாமிய அன்பர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு இஸ்லாமிய அன்பர் மனத்துக்கு கொடுக்குறாரு. எனக்கு மதம் கிடையாது, நான் எல்லா மதத்தும் சேர்ந்தேன், ஜாதி கிடையாது. ஒரு இஸ்லாமிய அன்பர் கொடுக்குறாரு, யாரும் தெரியும், இஸ்லாமிய அன்பர். இன்னும் இந்த மடம் ஆரம்பிக்கும் போது 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. யாரோ ஒரு அன்பர், ஒரு 7 புருஷனை வாழ்றவர் தினந்தோறும் 41 ரூபாய் போடுறாரு. அது என்ன காரணமே தெரியல. 5 வருஷமா போறாரு, இன்ன வரைக்கும் நான் அவரை கண்டுபிடிக்கணும் பாருங்க, முடியவே இல்லை. 41 ரூபாய் காலம்பர 6 மணி ஆச்சுன்னா வெறும் 41 ரூபாய அக்கௌண்ட்ல போடுவார். அவர் வந்திருக்காரான்னு தெரியல, வந்தாரான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியும். எத்தனை ஒரு அம்மா இன்னைக்கு வியாசன் போல ஒரு தொண்டர், ஒரு அடியார், அவங்க சொல்றாங்க, வயசான பாட்டி, சாமி இந்த மடத்துக்கு நான் செய்ய முடியாது, அந்த எண்ணெயை விட்டு நான் ஏதாவது உங்க மடத்துக்கு ஏதாவது செய்யணும் சாமி அப்படின்னு அந்த அம்மா, ஒரு வயசான பாட்டி அந்த எண்ணெயை வாங்கி தெரு தெருவா போய் வித்து அதை வரக்கூடிய லாபத்தை தான் வச்சுக்காம, நான் மடத்துக்கு என்னால சம்பாதிச்சு தர முடியாது, ஆனால் இந்த எண்ணெயை வித்து அது வரக்கூடிய அந்த 10 ரூபாயை நான் மடத்துக்கு தரேன்னு சொல்றாங்களே. இந்த மாதிரி எல்லாம் அடியார்கள் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி எல்லாம் அடியார்கள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை?
ஆனா குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க, இத்தனை பண்ணி நன்றி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, என்னை கட்டாத பெருமானி என்னையும் மறந்தவங்களும் இருக்கிறாங்க. அதை பத்தி நான் கவலைப்படப்படுறது. ஆனா எனக்கு பின்னாடி மிகப்பெரிய அடியார்கள் உலகத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியா, இன்னைக்கு எந்த ஊரா இருந்தாலும், எந்த ஊர்லயும் ஆஸ்திரேலியா லண்டனா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், அத்தனை பேரும் அடியார்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை அன்பு. நடராஜ பெருமான இடத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு. குருவிக்கு இடம் உண்டு, நாய்க்கு இடம் உண்டு, பூனைக்கு இடம் உண்டு, மனுஷனுக்கு இடம் உண்டு, கெட்டவனுக்கு பாம்புக்கு இடம் உண்டு. அதனால அவங்க எல்லாரும் அந்த அது எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கோ, எத்தனை பிறவிகள புண்ணியம் பண்ணிதான் இங்க வந்து இருக்க முடியும். அந்த மாதிரி இப்படியெல்லாம் நிறைய புண்ணியங்கள் நம்முடைய மனம் வந்து பெரிய ஒரு புண்ணியமா வரும்னு சொல்லி நான் இந்த பதிகத்தை பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். உலகத்தில் இருக்கிற அடியார்கள் தயவு செய்து மனதுக்கு வாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அபிஷேகம், எல்லாரும் தவறாம வருங்க, பகிருங்க, வெறுங்கையோட வராதுங்க. நிறைய பால் கொண்டு வாங்க, தயிர் கொண்டு வாங்க, பன்னீர் கொண்டு வாங்க, சந்தனம் கொண்டு வாங்க, திருநீர் கொண்டு வாங்க, இல்லையா 4 அரளிப்பூவையாவது கொண்டு வாங்க, மறிக்குழம்பு கொண்டு வாங்க, மல்லிகைப்பூ கொண்டு வாங்க, என்ன பூ இருக்கோ நெய் கொண்டு வாங்க. நெய் முக்கியமா வேணும். சாமி விளக்கறிக்க நெய், எல்லா விளக்கும் நெய்ல தான் இருக்கும். சராஜ பெருமானுக்கு நெய்ய அபிஷேகம் ரொம்ப பிரியமான விஷயம். அப்பேற்பட்ட நெய்ய அபிஷேகம் செய்து, நெய்ய அபிஷேகம் செய்து, நெய்ய அபிஷேகம்னா உடம்புல இருக்கிற வியாதி வராது என்று சொல்லி இந்த கண்ட 10 நம்முடைய கண்டங்கள் எல்லாம் நீங்கணும். 20 வயசுல ஒரு கண்டம் வரும், 40 ஒரு கண்டம் வரும், 60 ஒரு கண்டம் வரும், 80 ஒரு கண்டம் வரும். அப்புறம் கண்டம் வராது, குறைச்சிடுவோம். அப்ப அந்த கண்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீலகண்டத்தை திருவடி பிடிக்கும். கண்டம் வராமல் இருக்க நீலகண்டம் அவனுடைய திருவடியை பிடிச்சிடும் என்று சொல்லி கண்ட 10 விண்ணப்பம் செய்வோம். அது முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் மகா தீபாராதனை, அபிஷேக ஆராதனை, எல்லாருக்கும் அன்னம்பாடு பிரசாதம் இருக்கிறது. திருவாதிரை கட்டளைய மாசம் விட்டுறாதீங்க. உங்க எந்த நட்சத்திரம் இருந்தாலும் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வந்து சேரும். திருவாதிரை கட்டளை மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. உங்களால் நல்ல பணிகள் நிகழ்ந்து வருகிறது. உங்களால் இயன்ற அருள்புடைய கொடுங்க, கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க அதை சேர்ந்து கொள்ளுங்கள், விருப்பம் இல்லாதவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பணம் பெருமாள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் எண்ணிக்கொள்ளுவேன். அதனால கொடுத்த வரைக்கும் நன்றி, மகிழ்ச்சி என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனா தொடர்ந்து வளர்கிறவங்க அவங்க என்னைக்கு சிவபெருமான் இருக்கிற வரைக்கும் அவங்க ஓங்கி வளருவாங்க என்று சொல்லி கண்ட 10 பாடுவோம். மாணிக்கவாசகர் பெருமான் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை முதல்ல தரிசனம் பண்ணுகிற பொழுது பாடியது. முதல்ல தரிசனம் பண்ணுகிற பொழுது மாணிக்கவாசகர் பெருமான் பாடிய பதிகம் இந்த பதிகம். இதை பாடினால், இதை கேட்டால் சகல கண்டங்களும் வராது, கண்டங்கள் வராது என்று விண்ணப்பம் செய்வோம். இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கு காரணமாய் அந்தரமே திருந்து போல் அருணகில் வீழ்வேற்கு சிவமாக்கியனையான அந்த ஆனந்தம் அறிவதில்லை கண்டேனே விடைபிறவியல்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிலும் நினையாதே தலை கிடப்பேனை என் பெரிதும் ஆட்முண்ட அனைத்துலகும் தொழும் பிள்ளை அம்பலத்தை கண்டேனே மறுதறிய காலத்தே உள்புகுங்கள் முடமன்னி கருத்துத்தி மூன்றுக்கு தன்னையினால் ஆண்டு கொண்ட திருக்குருத்தி மேயானை சிவபதத்தை அருத்தில் நாயடியே அனைவரில்லை கண்டேனே கல்லாத பொருள்களிலே கரைப்பட்டனாயே வல்லாளனாய் வந்து பணப்பேதி கிடப்பேனும் பையாரும் நாணயந்தம் பசுதாசம் அறுத்தானே
அம்பலத்தை கண்டேனே சாதி கோலம் பிற பெண்ணும் குழிபட்டு தடுமாறும் அகமினி நாயேனே அல்லலர் தாண்டு கொண்டு பேதை குணம் பிறருருவம் யாடினகண்டுரை மாய்த்து கோதிலமுதானே குலாவதியை கண்டேனே பிறவிதனை அறமானே திமுகன் இவை இரண்டும் உறவினோடு ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில்கள் தீலை நகர் திருச்சிற்றம்பலம் மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசுமிலா பசுவாசம் மறுத்தன்னே பித்தனவன் என என்னை பேராமே சித்தம் என்னும் திங்கயித்தார் திருமாதம் கட்டுவித்த வித்தகன விளையாடல் விலங்கதில்லை கண்டேனே பாவகத்தார் அமுக்குந்தின் அறிவிந்தே இலை ஒன்றும் அறியாதே கிடப்பேனே ஆனந்தம் ஆங்கானி கலவீரவானவரும் பொறுத்தில்லை கண்டேனே ஆகினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயேனே ஓங்கி உள்ள கொடி வளர உழப்பில்லாண்டருளே வாங்கி வீணை மலமறுத்து வாக்கருணை தந்தானே நான்கு மலை பயில் தீரை அம்பலத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட இடஒளியை மரகதத்தை யாகங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே நடராஜா 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 நித்திய நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நித்திய நடராஜா 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 நித்திய நடராஜா நித்திய நடராஜா நித்திய நடராஜா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். நடராஜன் துணையா இருப்பார். நடராஜா நடராஜன் சொன்னா யமராஜன் வரமாட்டான். நடராஜான்னு சொன்னா யமராஜன் பக்கத்துல வரமாட்டான். நீங்க வாழ்க்கையில கவலையே பட வேண்டாம், யாருக்கும் பயப்பட வேண்டாம். உலகமே உங்களை தூற்றினாலும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பயப்படாதீங்க. குஞ்சித பாதம் உங்களை காப்பாற்றும், எடுத்த திருவடி உங்களை காப்பாற்றும், அபய காலம் உங்களை காப்பாற்றும். கவலைப்படாது. நடராஜர் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. திருமுறையை பாடியவர்கள் கெட்டு போனதாக வரலாறு கிடையாது ஐயா. ஆகையினாலே வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று எல்லாரும்
பணி செய்ய வரணும், நிறைய பணி செய்ய வரணும். மகா அபிஷேகம் மாசி மாதம் நடராஜ பெருமானுடைய காலை அபிஷேகம் மகா சதுர்த்தசி, சகல தோஷங்களையும் தீர்க்கிற அபிஷேகம். அடுத்த நாள் மாசி மகம். என்ன சிறப்பு! மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம், மகத்தில் வணங்கினால் ஜெகத்தை வெல்லலாம். அப்பேற்பட்ட மாசி மகவாரிய புண்ணிய நாள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மகா அபிஷேகம் நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தா சகல பாவங்களும் 7 கோடி ஜென்ம பாவங்கள் நீங்களும் சாஸ்திர சொல்லு. சாமியுடைய திருமணி எனக்கு தான் முழுசா பார்க்க முடியும். அதனால இந்த வாய்ப்பு கிடைக்காது. இடம் சிறிதா இருக்கலாம், மனசு பெருசு. அதனால எல்லாரும் வரணும். இந்த மாதிரி எந்த கோயிலையும் முறையா சிதம்பரத்துல எப்படி அபிஷேகம் பண்றோமோ அதே முறைதான் இங்கேயும் பின்பற்றப்படுது, அந்த வேத ஆகம முறைப்படி. ஆகையினாலே அடியார்கள் எல்லாரும் திருவாசத்தை கொண்டு வாங்க, கையில தாளத்தோட வாங்க. வெறுங்கையோட வந்தா வெறுங்கையோட தான் போக முடியும். அதனால ஏதாவது ஒரு 4 பூவையாவது கொண்டு வாங்க, ஒரு 4 வில்வையாவது கொண்டு வாங்க. நான் அதுக்குமே வரும்போது தங்க கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லல. நான் கேட்கறது வில்வை இடம் தான் கேட்கறேன். ஏக வில்வம் சிவார்ப்பம். எதுவும் முடியலையா, ஒரு சக்கரை ரேஷனா இருக்கிற சக்கரை, ஒரு டீத்தூள், ஒரு அடியாருக்கு ஒரு வேலை அரிசி, ஒரு பருப்பு, என்ன இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கும். அது 4 பேருக்கு தானா போகும். இங்க மிச்சமாகிறது சேலத்துக்கு போகும். யாருக்காவது அடியாருக்கு தினந்தோறும் சாப்பாடு, சேலத்தை தினந்தோறும் சாப்பாடு போகும். அவன் முடியாது, அவங்க குடிச்சு பாருங்க, பேஸ்புக்ல போய் பாருங்க. நம்முடைய பேஸ்புக்ல திருமுறை சைவநெறி அறக்கட்டளை சேலமும் சரி நம்மவும் சரி சிறப்பா செய்யறாங்க. நம்முடைய டிவாய் மிக சிறப்பா செய்யறாங்க. அதுபோல நிறைய அன்பர்கள் அந்தியுள்ள வாரந்தோறும் அன்னதானம் நடக்கும். அதுபோல தான தர்மம் மலேசியாவில் இருக்கிற நம்ம அன்பர்கள் இப்போ மக்கள் நம்ம வந்துருக்காங்க. நம்ம ராணிமா போன்ற மலேசியால இருந்து வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இங்க தங்கியிருக்காங்க. மலேசியாவில் வந்து மலேசியா அன்பர்கள் யாத்திரை போய் நம்முடைய பிரபஞ்ச ஆயில வாங்கி அவங்க தானம் பண்றாங்க, அவங்க வாங்குறாங்க. ஆனா நம்ம அடியார்கள் நம்மோட வர்றவங்க அவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் அது கவலைப்படுறது இல்லை. சாதாரண பொதுமக்கள் வாங்கி ஆதரவு தர்றாங்க. ஆனா தெரிஞ்ச அடியார்கள் குறை சொல்றாங்க. அதை வந்து நான் கவலைப்பட போறது இல்லை. ஆனா இது பிரம்மாண்டமா பெருசா வரும்போது நிற்பாங்க, என்கிட்ட வந்து ஏதாவது உதவி பண்ணுங்க, அப்ப தெரியும். இது வரதான் போகுது. பாபா ராம்தேவ் மாதிரி நிச்சயமா 10,000 கோடிக்கு வருமானம் வரப்போகுது. அது தெரியும். நடராஜர் கொடுத்தா திருவார், கவலையே படாது. என்னுடைய வாக்கு, என்னுடைய கரம் எனக்கு பெருசா வரப்போகுது. அது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தரப்போகுது. இதை வச்சு நான் சம்பாதிக்க போறோம்னா 10 பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும். இப்ப நானும் கஷ்டப்பட்டா என்ன பண்ண முடியும்? எனக்கு 100 ரூபா இருந்தா 10 ரூபா கொடுக்க முடியும். 50 சில பேர் அது கூட தரதில்லை. சில பேர் தான் தர்மமா என்னன்னு தெரியுது. நம்மள தர்மம் பண்ணியே வீணா போடுவோம். நாங்கெல்லாம் தர்மம் பண்ணியே வீணா போடுவோம் எங்க தந்தையாரெல்லாம். அதனால மாத்திக்க முடியல. எல்லாரையும் மாத்திக்க முடியும். சொல்லுவாங்க, சாமி ரொம்ப தர்மம் பண்றாங்க, ரொம்ப பண்ணுறீங்க, மாத்திக்க முடியும். என்ன பண்ணுறது? பரவாயில்ல. அப்படி ஏமாந்து போனா சாமி நிச்சயமா இத்தனை பேர் ஏமாந்தான் பழக்கமே தவிர நாங்க ஏமாத்தி பழக்கமே கிடையாது. 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கோம். நசீமூர்ல இருந்து இன்னை வரைக்கும் வாங்கி ஏமாத்தி தான் போயிருக்காங்க. ஆனா இன்னை வரைக்கும் நாங்க யாரையும் பணத்தை வாங்கி நாங்க ஏமாத்தல, நாங்க ஏமாந்து தான் போயிருக்கோமே தவிர யாரையும் ஏமாத்தல. அந்த தைரியம், அந்த துணிச்சல் இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஏமாந்து தானே போயிருக்கோம், யாரும் ஏமாத்துது மனசாக அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால இன்னைக்கு அடியார் கொண்டு கொடுக்குறாங்க, லட்சமா கொண்டு கொடுக்குறாங்க. யாருமே தெரியல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படிலாம் உதவி பண்றாங்க? ஏன்? நம்பிக்கை, உண்மையான தொண்டு செய்யலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்றோம். நிறைய கொடுப்போம், நிறைய இல்லை எங்கிட்ட, நிறைய அதுக்காக நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமே வந்து அடியார்கிட்ட போய் மாசம் 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, அந்த கோயிலை கட்டுறேன், இந்த கோயிலை கட்டுறேன், அன்னதானம் பண்றேன். வேண்டாம். தொழில் செய்து வியாபாரம் பண்ணி எவனும் வியாபாரம் பண்றான். யாரோ பெரிய பெரிய ஆளுநர் வியாபாரம் பண்றான். அந்த நாட்டையே அதானி அம்பானி வியாபாரம் பண்றான். பெட்ரோல் விற்கிறான், ஹோட்டல் நடத்துறான் அதானி அம்பானி. என்ன விற்கிறான்? இங்க சாப்பிட்ற ரீஃபைண்ட் ஆயில் யார் விற்கிறான்னா அதானி விற்கிறார். பெட்ரோலும் அவர் தான் விற்கிறாரு, சாப்பாடு எண்ணெயை விற்கிறார். அந்த பெட்ரோல் மிச்சமா வர எண்ணெய் காய்ச்சி சாப்பாடு வருது, வேற ஒண்ணும் இல்லை. பெட்ரோல் மிச்சமா வர எண்ணெய ரீஃபைண்ட் ஆயிலா காய்ச்சி கேன்சர் வர்றதுக்கு ஐடியா. சரி, இது கேன்சருக்கு மருந்து எதாவது ஆதாயம். இப்ப நோயை உண்டாக்கி நோய்க்கான மருந்து யார் தர்றான்னா எல்லாம் இவங்க தான் பண்றாங்க. எல்லாம் வேற எங்கேயும் போக கூடாது. சாப்பாடு போடுற நீங்க தான் சாப்பிடணும். அந்த சாப்பிடுறது வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதிக்கான மருந்து நான் தருவேன். அந்த மருந்து வைக்கிறவங்க நான் தான். கடைசியில கொண்டு போய் மின்மயானத்தை எரிக்கும் போது அது நான் தான் இருப்பேன். அந்த காரணம் நான் தான் எடுத்துக்கிறேன். அப்போ காசு எப்படி எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா? ஆனா நல்லவங்க சித்தர்கள் வழியில வந்தவங்க இந்த மக்களை எப்படியாவது என்ன பண்றாங்க? 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போய் கேன்சர் நோயை வாங்கிக்கிறான், வியாதியை வாங்கிக்கிறான், கிட்னி ஃபெயிலியர் வாங்கிக்கிறான். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு. என்ன அந்த எண்ணெய் 180 ரூபாய், இது 140 ரூபாய். ஆனா பாரு 10 ரூபா. ஆனா டாக்டர் போய் கொடுப்பீங்க, கேஎம்சில போய் சதையை அறுத்து கொடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சித்தர்களும் ஞானிகளும் நம்முடைய பெரியவர்கள் நம்மாழ்வார் போன்ற ஞானிகள் எல்லாம்
இந்த மக்களை 100 ஆண்டு காலம் நம்முடைய பாட்டன் கூட்டணும் அன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடல. கொள்ள சாப்பிட்டா, பச்சை பயிரை சாப்பிட்டா, தோட்டத்தில் இருக்கிற அந்த கீரைகளை பிடுங்கி அதை போட்டு சட்டில காய்ச்சி சாப்பிட்டான், சாரை காய்ச்சி குடிச்சான். 100 ஆண்டு வாழ்ந்தான். இன்னைக்கு கிளம்பிலாம் பாருங்க, எலும்புதான் இருக்கும். அந்த கிளவி அப்படியே மாடை ஓடிட்டு போகணும், ஆடை ஓடிக்கிட்டு போகணும். நம்ம இன்னைக்கு 50 வயசுல அப்படிங்கிறான். நீ கிராமத்தை பாருங்க, அந்த கிளவி சாப்பிடுது, ரக்கிரி கீரையும் அந்த கறியை சாப்பிடுது, நாய் கறியை சாப்பிடுது, கிண்டி அதுவே கிண்டி எலும்புதான் அது உடம்பு எல்லாம். ஆனா அந்த கிளவி 1000 ஆடம் மேய்க்குது இங்க மருதூர் மலையில கிராமத்துல. என்ன காரணம்? அன்னைக்கு சாப்பிட்ட அந்த நஞ்சு இல்லாத சாப்பாடு, நஞ்சு இல்லாத உணவு, விஷம் இல்லாத உணவு. நம்ம பிள்ளைக்கு விஷத்தை விட்டு வளர்க்கணும். அப்புறம் உடம்பு சதை போட்டுருது, உடம்புல வியாதி, சுகர், பிரஷர் எல்லாம் வந்தது, எல்லா வியாதியும் வருது, கொரோனா வருது, எல்லாம் வருது. இந்த கொரோனா யாருமே இந்த வயசானவனுக்கு கொரோனா வரல. ஏன்? சரியா பிடிக்காது. அவன் பாட்டுக்கு போவான், 4 இலையா பறிப்பான், ரசத்தை போட்டு அந்த இலை இந்த இலை அந்த தண்ணீர் தண்டெல்லாம் போட்டு எல்லாம் பறிச்சு அந்த கொடி கிடி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தூதுவலை முசு முசுக்க எல்லாம் போட்டு கொள்ளு போட்டு எல்லாம் பண்ணி சாப்பிடுவா, சரி போயிடும். மெடிக்கல்லாம் என்ன தெரியாது பாடிக்கலாம், மெடிக்கல் என்னன்னு தெரியாது. கத்திய உடம்புல படாது, மாத்திரை சாப்பிடாத பாடிக்கலாம்னு இருக்காங்க. இதே ஊர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு மாத்திரை இல்லைன்னா உயிரே வாழ முடியாது. சாப்பிடுறது 2 இட்லி, மாத்திரை மட்டும் இவ்வளவு மாத்திரை சாப்பிடணும். சாப்பிடுறது 2 இட்லி, மாத்திரை எவ்வளவுன்னா இவ்வளவு மாத்திரை, டேப்லெட்ஸ். அது வரை நம்பிடுது. ஒண்ணு நமக்கு காலையில் 50 மாத்திரை, மத்தியானம் 50 மாத்திரை. மாத்திரை போடலைன்னா அதை ஏமாத்திடும். ஏன் மாத்திரை ஆயிடும், அது ஏமாத்திடும். பொண்ணை அப்படி தாக்குறதுன்னு வரும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு மிகப்பெரிய கேடு. வெள்ளை சர்க்கரை இன்னைக்கு பாலுங்கிற பேர்ல இதுவே தரான், பாலுங்கிற பேர்ல. அப்படி எதையோ விஷத்தை வெள்ளை சாப்பிடுறோம். நீங்க பாக்கெட் பால்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சல்பருங்கிற நுழைய போட்டு வைக்கிறான், வாயெல்லாம் கசக்கும். நாங்க அப்பெல்லாம் அந்த பாக்கெட் பால் சாப்பிட்டீங்கன்னா வாயை செய்தே பார்த்தேன். கடவுள் காட்டி விடுறா, டே விஷம் தான். அப்பப்பா இன்னும் அன்னையோட ஜென்மத்துக்கு இந்த டீ காப்பி நிப்பாட்டி வச்சு. நீங்க நாட்டு மாடு எங்க இருக்குது? பசுமாடே இல்லையே. சரி, நெய் எங்கடா இருக்குன்னா நெய் எல்லாம் என்னமோ கன்றா டால்டாவை வாங்கி, டால்டா எது கோயில போற அத்தனை விளக்கு டால்டா. மாட்டு எலும்பு கூட நெய், மாட்டு எலும்பை கொண்டு போய் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மாட்டு எலும்பை வாங்கிட்டு போய் ஒரு பெரிய அண்டாவில் போட்டு காய்ச்சினாலும் நெய் மாதிரி ஒழுகும். அந்த நெய்யை எடுத்து காய்ச்சினீங்கன்னா அந்த நீச்சவாசையை போறதுக்கு ஒரு கெமிக்கலை போட்டு கலந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது டால்டா. அது நெய்யோட கலந்துடலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மட்டும் மாட்டு இறைச்சியை மாட்டு கொடுப்ப எல்லாம் சாப்பிடும். ஃபேக்டரியில இருந்து இன்னைக்கு இதுல பேக்கரியில இருந்து அப்ப என்ன பண்ணணும்? எல்லாம் போய் குடல்ல போய் புற்றுநோய் இருக்குது, குடல்ல போய் புற்றுநோய் இருக்குது, இது போய் குடல்ல போய் புற்றுநோய் இருக்குது, லிவர்ல போய் பாதிக்குது. இதெல்லாம் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிராமத்துல செட்டில் ஆடுற நல்லெண்ணெய், இந்த செட்டில் காசு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வைத்தியருக்கு தரத வாணிக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியருக்கு தரத வாணினா யாரு? வியாபாரி. நல்ல சரக்கு இருக்கிறானே. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிறவங்க எங்க வர்றாங்க? முடச்சூருக்கு வர்றாங்க சந்தைக்கு. நல்ல சாமான் விற்கிற முடச்சூர் சாமான். என்ன இவன் மட்டும் எங்க வாங்குறான்? இவன் போய் இன்னைக்கு லூலு மார்க்கெட் வாங்குறான். போய் லூலு மார்க்கெட்ல போய் வாங்குறான். லூலு மார்க்கெட் அப்புறம் என்ன மார்க்கெட், டி மார்ட், அங்க போய் நிக்கிறான், கவர்மெண்ட் நினைக்கிறான். ஆனா நம்ம ஆளுங்க அஞ்சு சந்தைக்கு யாராவது வாங்குறோமா? அந்த கிளவிய பாவம் மூட்டையை கட்டிக்கிட்டு அது மொட்டை வெயில பருதாவை கட்டிட்டு வைக்குது. யாராவது வாங்கமா வெக்க போறோம், கேவல போடுறோம். நீ வாங்கினா என்ன குறைஞ்சு போயிருக்கியா? சந்தையில போய் ஜாமான் வாங்குங்க. இந்த கிராம ஜனங்கள் பிழைக்க வேண்டாமா? சந்தையில போய் ஜாமான் வாங்குங்க. அந்த பழக்கம் வரணும். சந்தைக்கு போகணும். வெக்கம். நாங்க பிச்சைக்கார மாதிரி தள்ளிட்டு போகணும். வண்டியை தள்ளிட்டு போய் அங்க பாட்டு போட்டு அப்படியே அப்படியே ஸ்பீக்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஹாய் பாய். அது ஒரு கௌரவமா? யாரு இவங்க? அப்பனும் பாட்டனும் கோம்பு கட்டிட்டு சுத்தி இருப்பான், மாடு கட்டிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன ஆசைனா அப்படி சுத்தி பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு. ஏன் நம்ம ஊர் சந்தைகள்ல எத்தனை ஏழைப்பாளைய விவசாயிகளா அந்த நஞ்சு போடாம, ரசாயனம் போடாம, உரம் போடாம, இயற்கை மழையில விளைஞ்ச அந்த பயிர், காணப்பயிர், அந்த கொள்ளு, நரிப்பயிர் அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்களே, அவன் ஆனா அவன் குடும்பம் பிழைக்குமா பிழைக்காத? சந்தையை ஒழிச்சுட்டா. உழவர் சந்தை இருந்தது, அற்புதமான இருந்தது. கலைஞர் கொண்டு வந்த பெரிய திட்டம். அதை இன்னைக்கு பாதி ஒழிஞ்சு போச்சு. இன்னைக்கு எத்தனை கிராம ஜனங்கள்லாம் வந்து கத்திரிக்காய், மாங்காயும் இன்னைக்கு சொத்தையோட கத்திரிக்காய் இருந்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. சொத்தையா இருக்கணும். ஆனா பாவி அதுதான் உண்மையான கத்திரிக்காய். ஏன் மருந்து அடிக்காத கத்திரிக்காய் இவ்வளவு பெருசு பல பழம் இருக்குது. பீட்டி கத்திரிக்காய்னு பேரு. சாப்பிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பெருசு செக்க செவையே இருக்கு.
அதை வாங்குறோம் எங்க போய் இல்ல நம்ம நாட்டு கத்திரிக்காய் போய் ரோட்ல இருக்கிற விவசாயம் கொண்டு வச்சுட்டு அவன் மண்டையா அடிச்சுக்கிறான். எதுக்கு சொல்ல வர்ற, வியாதிய நம்ம தான் காசை கொடுத்து வாங்குறோம். விவசாயிகள்ட்ட போய் வாங்குங்க, விவசாயம் வாழ வை. விவசாயம் இல்லைன்னா இந்த நாடு உருப்படாது. இந்த பசு வளர்க்கணும், மாடு வளர்க்குறவங்க, விவசாயம் பண்றவங்கள, கிராம விவசாயிகளை வாழ வைக்கணும். நம்ம தேடி போய் நஞ்ச நம்மளே வளர்க்கணும். நாங்க அதனாலதான் நான் பாக்குற மரத்துக்கு நான் கீரை இங்கேயே போட்டு வளர்க்கிறோம். எதுக்கு வம்பு இருக்கு, இல்லை சாக்கடையில் போட்டு அழகான்னு சொல்லிட்டு கதையை வாங்கி இங்கேயே வச்சு அங்க தேவையான கீரை இங்கேயே சாப்பிடுறோம். என்ன வம்பு இருக்கு? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சாங்கிற இந்த ஆர்கான் நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா ரசாயனம் இல்லாத விவசாயத்தை இருந்து நிலக்கடலையும் எள்ளையும் வாங்கி, தேங்காய் பருப்பையும் வாங்கி, அதே போல பஞ்சகவி அந்த எண்ணெய் மிக சிறப்பு வாய்ந்த எண்ணெய், 5 எண்ணெயை சேர்த்து மூலிகை வாசனையை சேர்த்து அதை அதை என்ன சொல்றது, குட் ஆயில் இல்லாம மற்ற குட் ஆயில் கட்டுறான் கம்மி வாங்குறாங்கன்னா, இங்க அந்த 5 எண்ணெயும் காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதை நின்று எரியிற மாதிரி அதை கூட்டு பண்ணி பிரகாஷ் பூரா நீங்க அந்த கெட்ட எழுதுனா மேல கறி அடிக்கும், விளக்கு கறி அடிக்கும். ஆனால் நெய் மாதிரி கறி அடிக்காது, நெய் மட்டும்தான் கறி அடிக்காது. நெய்யும் இழுப்பனையும் கறி அடிக்காது. இப்ப இழுப்பனையும் ஏமாத்தலாம். இழுப்பு மரமே இல்லை, எங்க போய் இழுப்பு மரம் யோசிக்க வேண்டாமா? கருங்காலி மரமே கிடையாது, கருங்காலி கட்டைக்கு வருது. இருக்கிறதே ஒரு 10 மரம் தான் இருக்கு எங்க பொதிய முனையில. இவ எல்லா எங்கெங்கயோ மரத்தை பம்பரக்கட்டையை வாங்கி வெட்டி அதை போட்டு சாயத்துல ஊற வச்சு கருங்காலி கட்டைங்கிறான். அத்தனை பேர் கருங்காலி பையனா மாறிட்டான். நான் கேட்கல, சூரியகாந்தி மலர் எங்க சாகுபடி பண்றாங்க, எங்கேயாவது பண்றாங்க? இந்தியாவில் ரொம்ப குறைவு. ஆனா சூரியகாந்தி என்னங்கிறான். இருக்கிறதே உத்தம ரைஸ் பிராண்ட் ஆயில், அந்த தவுட்டு எண்ணெய், அது நல்லது உடம்புக்கு, அது கிடைக்கும். அப்ப சில பாமாயில் மலேசியாவில் பாமாயில் மரமா இருக்கும். கேட்டா பாமாயில் அந்த பாமாயில முறிச்சு சாப்பிடணும். யாருக்குமே தெரியல. அப்படியே வாங்கி சாப்பிடலாம் வீணாக்க. அந்த பாமாயில வாங்கி என்ன பண்ணணும், புளியை எடுத்து உள்ள உப்பை வச்சு உருண்டை பண்ணி அதை போட்டு, இதெல்லாம் யாருங்க செய்யற வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி பாக்கெட்டை ஊற்றி விஷத்தை வாங்கி சாப்பிடணும். ஆனா ஒரு ஏழை விவசாயி பருப்பை வாங்கி கருப்பட்டியும் வெள்ளத்தையும் போட்டு ஆக்கலாம், எள்ளையும் கடலையும் போட்டு ஆக்கலாம். அந்த புண்ணாக மாட்டுக்கு போடணும். நெய்ய பாலை வாங்கி இன்னும் கொங்கு வளர்த்த பகுதிகளில் வீட்டில் இருக்கிற பாலை எடுத்து அதை சேர்த்து அதனுடைய ஆடை எடுத்து அதை நெய் கறி சாப்பிடுவோம். இன்னைக்கு தேவையே எத்தனை, இன்னைக்கு நாங்க தேனை வாங்கி சாப்பிட்டா எத்தனை கலப்படம். அதுல தேன் பூச்சியை ஏமாத்துறான் சொல்றான். எப்படா தேன் பூச்சியை ஏமாத்துறான்னா, சக்கரை பாவை காய்ச்சி டப்பால ஊற்றி சொல்றது. எங்க இந்த பெட்டி வளர்த்துறாங்களே, தேன் பெட்டி வளர்த்துறாங்களே, இந்த தேன் பூச்சியை சோம்பேறி ஆகிறான் பாருங்க. மனுஷன மாதிரி உலகத்துல விட்டு ஐயோ கடவுளே சாமி சாமி சொல்ல என்னையா அப்படின்னு கேட்டேன். சாமி இந்த தேன் பூச்சியை பறக்கவே விடுறது இல்ல, பரவாயில்லையா? இப்ப அந்த காலத்து தேன் பூச்சிலாம் எல்லாம் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டாந்து இப்ப வைக்குமா இல்லையா? என்ன பண்றான், தேன் பூச்சி பறக்க விடுறது இல்ல. இது எங்க போய் தேடி எங்க திரும்பி வர ஏமாத்தணும்னு பயப்படுறான். யாரு? அது ஏமாத்துறது இல்ல, இவ ஏமாத்தான் தேன் பூச்சிய. பாவம், எல்லாம் பாவம் இல்லையா? என்ன பண்றான், ஒரு பெரிய மரத்துல போய் சக்கரை பாவை டெய்லியும் காய்ச்சி அதை ஒரு தேன் கூடு மாதிரி ஊற்றி வச்சிருது டப்பாவில். இந்த தேன் பூச்சி என்ன பண்ணும், நேரம் அங்க போய் சக்கரை பாவை குடிச்சிட்டு திரும்ப தக்கும் இதுல பொட்டியில. ஏன்னா இத பண்ணக்கூடிய கலப்படத்தை நேர்மையா பண்றான். அதை அப்படியே காய்ச்சி சில பேர் சக்கரை பாவாரி காய்ச்சி ஊத்திடுவான். இவன் என்ன பண்றான், அந்த தேன் பூச்சி வாயில இருந்து வரணுமா, அது சக்கரை பூச்சி சக்கரை தருதுன்னா அது ஒரு புண்ணியமா. உடனே எசன்ஸ் கேட்கலாம், இந்த புளிப்பு வரணுன்றதுக்காக சில பேர் என்ன பண்றான், எசன்ஸ் கூட காட்டுறான், தேன் மாதிரியே கெட்டியா வரணும்னு. என்னென்ன பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், 100 ரூபாய்க்கு தேன் விற்கிறாங்க லிட்டருக்கு. அத்தனையும் சக்கரை சாப்பிட்டோம்னா சுகர் ஏறி போகுது. ஏன் தேன் சாப்பிட்டா சுகர் ஏறக்கூடாது? தேன் சாப்பிட்டா சுகர் ஏறக்கூடாது. தேன் சாப்பிட்டா டயாபிட்டிஸ் வந்துருது. தேன் சாப்பிட்டு ஏமாந்து போயிடலாம். கடைசியில் கால் போய் கை போய் புழு அடிச்சு போய் புண்ணு சுகருக்கு மருந்து வாங்கினா அதுக்கு ஒரு மருந்து பார்த்து அதுக்கு ஒரு மாப்பியா கும்பல் ஓடும். இப்போ பாருங்க, இந்த அஸ்கா சக்கரையே பாருங்க, எல்லாம் சல்பர் சேர்க்கிறான், மாட்டு எலும்பு சேர்க்கிறான், வெள்ளையாகுங்கிறது, கருப்பட்டி, நாட்டு சக்கரை, இதெல்லாம் சேர்த்தா உடம்புல என்ன தப்பா இருக்க போகுது? பிள்ளைங்களுக்கே கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய். இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் சாப்பிட்ட ஒரு காலத்துல இந்த பஞ்சு மிட்டாய்னு சாப்பிட்ட ஒரு காலத்துல, அப்ப நம்பி சாப்பிட்ட பஞ்சு மிட்டாய். இப்ப தமிழ்நாடு அரசு நிப்பா இருக்குது. ஏன்னா புற்றுநோய் வரக்கூடிய அந்த கேசரி பவுடர் போட்டு சாப்பிடுறோம் நம்ம. இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் நிப்பாட்டுறான் கவர்மெண்ட்ல. இப்பதான் ஞானம் வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மக்களை போடுற அளவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இது உடம்புல எல்லாருக்கும் வியாதியை உண்டாகும். இந்த கொரோனாவே செயற்கையான ஒரு வியாதி தான். கொரோனாவே செயற்கையான வியாதி. சளி பிடிக்கிறதே இயல்பு, நெஞ்சடிக்கிறதே இயல்பு. இது ஒரு பெரிய ஊசி வியாபாரம் பண்றதுக்காக பண்ணி பிடிச்சாங்க. இதெல்லாம் நான் சொல்ல போனா பெரிய விஷயங்கள் உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்,
உணவை பத்தி திருமந்திரம் நிறைய சொல்லுது, அது நேரம் இல்லை. அதனால நீங்க எல்லாம் இந்த பிரபஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஆர்கானிக் பொருளை நீங்க வாங்கி அந்த விளக்கை ஏற்றி நீங்கள் சிவபுண்ணியம் பெருமாறு உங்களை அன்போடு வேண்டி ஒவ்வொரு திருவாரூரைக்கும் நீங்க வந்து சேரணும், எல்லாரும் வரணும். இது உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற அடியார்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து வழங்கி இப்போ அர்ச்சனை வழிபாடு நடக்க போகுது. உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண போறாங்க. ராசி நட்சத்திரம்லாம் அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணி இப்போ சுவாமிக்கு மகாதீபரம் நடைபெற்று எல்லாருக்கும் பிரசாதம், சாப்பாடு, அன்னப்பிரசாதம் இருக்கிறது, அருள் பிரசாதம் இருக்கிறது. எல்லோரையும் பெற்றுக்கொண்டு வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று மகா அபிஷேகத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன். திருச்சி தம்பரம். நம்ம பார்வதி பதையே